இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேர்ட்ஸோட யூசேஜ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு ரொம்ப சில டைம் கன்ஃப்யூஸா கூட இருக்கும். என்ன இந்த வேர்ட இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதோடைய மீனிங் என்ன? சில இடத்துல பாஸ்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சொல்றாங்க. தென் இந்த இடத்துல வந்து உங்களுடைய டிசையர் விருப்பத்த கேட்கறதுக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. இப்ப நான் சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது என்ன வேர்டா இருக்கும் அப்படின்னு? எஸ், யூ ஆர் கரெக்ட். யூசேஜ் ஆஃப் வுட்டை தான் நான் சொல்கிறேன். வுட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸும் போட்டிருக்கோம். ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டோம் வுட்டை பற்றி நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனாலுமே இந்த வுட்டை பற்றி நம்ம பேசும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரதான் செய்யுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக ஒரு 6 யூசேஜ் வுட்டை பற்றி, வேரியஸ் யூசேஜ் ஆஃப் வுட், அதை வந்து ஒரு 6 பார்ட்டாக நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4-5 சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிரும். வணக்கம், நான் அருணா. இது உங்களுக்கு அக்கன் சேனல். இப்போ ஃபர்ஸ்ட் யூசேஜ் பாருங்க. டு ஆஸ்க் சம்ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன். அதாவது ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து வுட்டை எப்படி பயன்படுத்தலாம், வுட்டை பயன்படுத்தி எப்படி வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ வருவாயா, அதாவது உனக்கு வரத்துக்கு வந்து விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி கேட்கலாம்? வுட்டை பயன்படுத்தி would you come அப்படின்னு கேட்கலாம். முதல்ல இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. would plus subject plus V1 verb. That means base form of the verb. ஓகேவா? would plus subject plus V1 verb. would you come அப்படின்னா நீ வருவாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் விரும்புவானா, இதை எப்படி கேட்கலாம்? would he like. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை ஆகுதா? would plus subject plus V1 verb அப்ளை ஆகுதா? would he like, அவன் விரும்புவானா. அவர்கள் பேசுவார்களா? would they speak. அதாவது அவங்க பேச விருப்பப்படுறாங்களா அப்படின்னு அர்த்தம். இதோடைய மீனிங் would they speak அப்படின்னா அவர்கள் பேசுவார்களா. நீ அங்கே போவாயா? would you go there. would you go there அப்படின்னா நீ அங்கே போவாயா. தட் மீன்ஸ் உனக்கு அங்க போறதுக்கு வந்து விருப்பமா அப்படின்னு அர்த்தம். அவள் பாடுவாளா? would she sing. would she sing. would subject V1 verb. ஓகேவா? அடுத்து இன்னும் ஒன்னே ஒண்ணு, இது வந்துட்டு விளையாடுமா. இப்ப ஏதோ உங்க வீட்டுல வந்து ஒரு பெட் அனிமல் இருக்கு, இது வந்து விளையாடுறதுக்கு விருப்பப்படுமா, இது விளையாடுமா அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி கேட்கலாம்? would it play. ஸோ இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்னன்னா, ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டு ஆஸ்க் சம்ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன். அதுக்கு நம்ம வந்து வுட்டை வந்து அழகா அப்படி பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டோம் இல்லையா, ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நம்ம வந்து கேட்டோம் இல்லையா, இதே இப்போ இதுக்கு அவங்க வந்து ஆன்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க எப்படி சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத இப்போ செகண்ட் யூசேஜ்ல பார்க்கலாம். செகண்ட் யூசேஜ் பாருங்க, டு சே யுவர் டிசையர். உங்களுடைய ஆசைய விருப்பத்தை நீங்க சொல்றதுக்கு அதுக்கு நம்ம வந்து would plus like to அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்தலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம அழகா நம்மளுடைய விருப்பத்தை சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம விருப்பத்தை வந்து எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாமா. இப்ப பாருங்க, நான் வந்து விளையாடுறதுக்கு விருப்பப்படுறேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு பிளே. ஐ வுட் லைக் டு பிளே. இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் லைக் டு பிளஸ் V1 verb. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், தென் அதுக்கப்புறம் வுட், தென் அதுக்கப்புறம் லைக் டு, தென் அதுக்கப்புறமா V1 verb. தட் மீன்ஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. நிறைய சென்டென்சஸ் நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப கேஷுவலா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்துடும். வர விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு கம். ஐ வுட் லைக் டு கம். சப்ஜெக்ட், வுட், லைக் டு, கம் அப்படிங்கிறது V1 verb. கிளியரா புரியுதா உங்களுக்கு? அவன் விருந்தில் கலந்து கொள்ள விரும்புகிறான். இதை எப்படி சொல்லலாம்? he would like to attend the party. he would like to attend the party. அவ்வளவுதான். அவர்கள் பேச விரும்புகிறார்கள். எப்படி சொல்லலாம்? they would like to speak. they would like to speak. நான் அங்கே போக விரும்புகிறேன். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் ஐ, தென் அதுக்கப்புறம் would, தென் அதுக்கப்புறமா லைக் டு அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்றோம். தென் V1 verb. ஐ வுட் லைக் டு கோ தேர். அங்கே. ஐ வுட் லைக் டு கோ தேர். நான் அங்கே போக விரும்புகிறேன். அவள் பாட விரும்புகிறாள். நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம்.
ஷீ வுட் லைக் டு சிங், அவ்வளோதான் கரெக்ட். ஷீ வுட் லைக் டு சிங், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒருத்தவங்களுடைய டிசையர், நம்ம விருப்பத்தை நம்ம சொல்றதுக்கு அழகா இந்த வுட் பிளஸ் லைக் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்தை சொல்லிடலாம். இப்போ செகண்ட் யூசேஜ் பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட் அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான யூசேஜ். இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்க நிறைய இடத்துல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி. அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க, ஒரு அனுமானம் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க, நடக்கக்கூடும் அப்படின்னு. எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற டேட்டா, நம்ம கையில இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபியூச்சர்ல இதே மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து வுட்டை யூஸ் பண்ணலாம். வுட் அப்படிங்கிறது எப்போதுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், வில்லோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் வுட் அப்படின்னு. வில் நம்ம யூஸ் பண்ணி சொல்றோம்னா ஒரு சர்டனிட்டி, ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம வுட்டை பயன்படுத்தி சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க. ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் தான். எதை பேஸ் பண்ணி நீங்க அதை வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க கையில இருக்கிற டேட்டா வச்சு, இப்ப இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழலை வச்சு நீங்க அந்த விஷயத்த வந்து கணிக்கிறீங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா ஒன்று வரும். இதே மாதிரி சென்டென்சஸ் கண்டிப்பா நீங்களுமே வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்லயும் பார்த்துருப்பீங்க. இப்ப பாருங்க, அவ வந்து ஒரு சிறந்த பாடகியா வருவா. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே. இதோடைய அர்த்தம் என்ன, சாரி இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் V1 verb. சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் V1 verb. ஷீ சப்ஜெக்ட், வுட், தென் அதுக்கப்புறமா V1 verb become. ஓகேவா? ஷீ வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே. என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பா எதிர்காலத்துல அவ வந்து ஒரு சிறந்த பாடகியா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, வரக்கூடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப அவ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நல்லா பாடிட்டு இருக்கலாம், நல்லா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கலாம். இப்ப வந்து ஒரு சின்ன பொண்ணா இருக்கா, நீங்க சொல்றீங்க அவளை பத்தி, பாரு இவ ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல சிங்கரா வருவா அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம ஷீ வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன். கையில இருக்கிற சூழ்நிலைகள் டேட்டாவை வச்சு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த வருஷம் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு புதிய ப்ராடக்டை வந்து ஒன்று வந்து அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க அதை ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தோணுது நம்ம கம்பெனி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு புதிய ப்ராடக்டை வந்து லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? The company would launch a new product next year. The company would launch a new product next year. The company அப்படிங்கிறது தான் subject, then would, then launch அப்படிங்கிறது தான் V1 verb. The company would launch a new product next year. இது வந்து ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ புரியுதா எப்படி நம்ம இந்த ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்லாம் வுட்டை யூஸ் பண்ணி பேசுறது அப்படின்னு? இந்த புதிய வரி வந்து நாட்டுல பலருக்கு பயனளிக்கும். இதை எப்படி சொல்லலாம்? இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல, டிவி சேனல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். The new tax would benefit many people in the country. The new tax அப்படிங்கிறதா இந்த இடத்துல சப்ஜெக்ட், would, benefit அப்படிங்கிறது V1 verb, then remaining set of the sentence. The new tax would benefit many people in the country. புரியுதா இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அவங்க எப்படி வுட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த அணி வந்து சாம்பியன்ஷிப் வந்து வெல்லும். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்றீங்களா? அந்த அணினா என்ன? த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட். இப்போ த டீம் தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? வுட் யூஸ் பண்ணும். ஸோ த டீம் வுட் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு என்ன? வின். எப்போதுமே V1 verb தான் யூஸ் பண்ணும். நமக்கு பேசிக்காவே ரூல்ஸ் தெரியும். எல்லா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்க்கு, எல்லா மாடல் வெர்ப்ஸ் கேன், குட், ஷல், ஷுட், வில், வுட் எல்லாத்துக்கு பக்கத்துலயுமே கேன், குட், மே, மைட் நம்ம எப்போதுமே V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக்கான ரூல்ஸ், நமக்கு இது நல்லாவே தெரியும் இல்லையா? த டீம் would win the championship. The team would win the championship அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அணி வந்து சாம்பியன்ஷிப் வந்துட்டு வெல்லும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா, கரண்ட் ட்ரெண்ட்ஸ், எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியன் அதெல்லாம் வச்சு நம்ம கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா 10% இது இப்படித்தான் நடக்கும்னு உங்களால சொல்ல முடியாது. ஆனா இருக்கக்கூடிய சூழல்களை வச்சு நம்ம பேசுறோம், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பேசுறோம். கிளியரா புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ல வுட்டோடைய யூசேஜ் இப்படித்தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் V1 verb. ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்த நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நாம இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க,
ஃபோர்த் யூசேஜ். இது வரைக்கும் நம்ம 3 யூசேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய டு ஆஸ்க் சம்ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன், அதை நம்ம எப்படி வுட்ல யூஸ் பண்றது, கொஸ்டின் வுட்டை பயன்படுத்தி கேட்கறதுன்னு பார்த்தோம். செகண்ட் யூசேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டு சே யுவர் டிசையர், உங்களுடைய விருப்பத்தை நீங்க எப்படி வுட்ல சொல்றது அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் யூசேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபியூச்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், அதுக்கு நம்ம வுட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்து ஃபோர்த் யூசேஜ் பாருங்க. அதாவது உங்களுடைய நான் இந்த விஷயம் வந்து நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்காக நீங்க வந்து ஏங்குறீங்க, நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எப்படி வுட்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஐ விஷ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. கான்ஸ்டன்டா இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபோர்த் யூசேஜ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐ விஷ் அப்படிங்கறத நம்ம ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். ஐ விஷ் பிளஸ் would plus subject plus V1 verb சேம் தான். would plus subject plus V1 verb அந்த ஸ்ட்ரக்சர் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐ விஷ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது நடந்தா நல்லா இருக்குமே, மழை நின்றுச்சுன்னா நம்ம வெளில போலாமே, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன், அவ என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும், அவங்க எல்லாம் மைண்டை மாத்திக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும், அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா. இதுக்கு தான் நம்ம வந்து ஐ விஷ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஐ விஷ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் V1 verb, இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம கொஞ்சம் பார்ப்போம், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மழை நின்னா நல்லா இருக்கும், அப்பதான் நாம வெளில போக முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, மழை நின்னா நல்லா இருக்கும்னு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க, அது நடந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I wish it would stop raining so we could go outside. I wish it would stop raining so we could go outside. இப்ப பாருங்க, I wish அப்படிங்கிற phrase subject it, then அதுக்கப்புறம் would யூஸ் பண்றோம். stop அப்படிங்கிறது தான் V1 verb, that means base form of the verb. I wish it would stop rainingனா மழை நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ், இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் யூ வில் ஆட் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அது வந்து இட்ஸ் அப் டு யூ, அது உங்களுடைய விருப்பம். என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அவங்க வந்து மனசை மாத்திக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும். இதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் அவர்கள், சோ தே, தென் அதுக்கப்புறமா வுட், V1 verb, சேஞ்ச் மாத்திக்கிட்டு, ஸோ அதுக்கு சேஞ்ச். ஐ விஷ் they would change their minds and come to the party. அவங்க மனசை மாத்திக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஸோ ஐ விஷ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் சப்ஜெக்ட் தே, would, then அதுக்கப்புறமா we won't change. I wish they would change their minds and come to the party. Next sentence, I wish she would call me back. I wish phrase யூஸ் பண்ணிட்டோம், she subject யூஸ் பண்ணிட்டோம், then would, கால் அப்படிங்கிற ஒரு V1 verb நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ பேக், அவ என்ன திரும்ப கூப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னா ஐ மிஸ் ஹர். அதே மாதிரி நீங்க சென்டென்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், என் பேரண்ட்ஸ் வந்து என் விருப்பத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் மை பேரண்ட்ஸ் வுட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. I wish my parents would understand me. I wish my parents subject would, then understand அப்படிங்கிறது V1 verb. Understand me, that's it. Next sentence, இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அந்த கம்பெனி வந்து இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஹையர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் சொல்லிடுவீங்க. அந்த கம்பெனி எப்படி சொல்லலாம்? த கம்பெனி சப்ஜெக்ட், தென் அதுக்கப்புறமா வுட் யூஸ் பண்ணுவீங்க. எடுக்கிறது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹையர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ விஷ் த கம்பெனி வுட் ஹையர் மோர் ஸ்டாஃப். அவ்வளோதான். புரியுதா? அவ்வளோதான். ஐ விஷ் த கம்பெனி வுட் ஹையர் மோர் ஸ்டாஃப். அந்த கம்பெனி இன்னும் நிறைய ஊழியர்களை வந்து எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வுட்டோடைய இப்போ ஃபோர்த் யூசேஜ். ஐ விஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வுட்டோடைய ஃபிஃப்த் யூசேஜ் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கக்கன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நீங்க ஜாயின் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த PDF எல்லாத்தையுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வர சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் யூசேஜ் என்ன அப்படின்னா,
ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அது ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு அந்த விஷயம் இதே மாதிரிலாம் ஃபியூச்சர்ல வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. இது ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாஸ்ட்ல நீங்க ஒரு சில விஷயம் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க, பாஸ்ட்ல நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அவ வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும், வெள்ளிக்கிழமைக்குள்ளார ப்ராஜெக்டை வந்து அவ முடிச்சிருவான்னு நான் நினைச்சேன், நாளைக்கு வந்து அவரு வருவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க பாஸ்ட்ல வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க. இதை தான் வந்து ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நீங்க இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அ பாஸ்ட் ப்ரிடிக்ஷன் அபவுட் அ ஃபியூச்சர். அவ்வளோதான். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ நியூ, ஐ தாட், ஐ செட், ஐ ப்ராமிஸ்ட் அப்படின்னு வந்து பாஸ்ட்ல தான் சப்ஜெக்ட் பிளஸ் V2 verb தான் நம்ம ஆரம்பத்துல நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரியும், ஐ நியூ, ஐ தாட் நான் நினைத்தேன், ஷீ செட் அவள் சொன்னாள், ஐ ப்ராமிஸ்ட் நான் உறுதி அளித்தேன் அப்படின்னு. ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம எப்போதுமே பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், சப்ஜெக்ட் பிளஸ் would பிளஸ் V1 verb. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும் போது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, அவன் நாளை வருவான் என்று அவள் நினைத்தாள். நாளைக்கு அவன் வருவான்னு அவன் நினைச்சா. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, she thought அவள் நினைத்தாள். ஸோ she thought, அதுக்கப்புறம் என்ன, சேம் ஸ்ட்ரக்சர் தான், சப்ஜெக்ட் பிளஸ் would பிளஸ் V1 verb. she thought he would come tomorrow. he will come tomorrowனா நாளைக்கு வருவான், உறுதியா சொல்றது. he would come tomorrowனா வருவான் அப்படின்னு நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க. பாஸ்ட்லயே இந்த விஷயத்த வந்து நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க. she thought she would come tomorrow. அவன் நாளை வருவான் என்று அவள் நினைத்தாள். இதுதான் பாஸ்ட் ஃபியூச்சர் ஆர் ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், அப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வந்துடும். அவள் திருமணத்தில் கலந்து கொள்வாள் என்று அவன் நினைத்தான். இதை எப்படி சொல்லலாம், அவன் நினைத்தான், he thought. he thought she would attend the wedding. he thought she would attend the wedding. he thought அப்படின்னா அவன் நினைத்தான் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் she, would, then attend அப்படின்னு ஒரு V1 verb. he thought she would attend the meetingனா அவள் திருமணத்தில் கலந்து கொள்வாள் என்று அவன் நினைத்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல he think அப்படின்னு நீங்க போட்டுறக்கூடாது, கிராமட்டிக்கலா அது ராங் ஆயிடும். இது வந்து ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் இருக்கும். he thinks அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, he thought அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம would யூஸ் பண்றோம். அவன் எக்ஸாம்ல வந்து தேர்ச்சி பெற்றுவான்னு எனக்கு தெரியும், I knew he would pass the exam. ஓகேவா. இப்போ அவன் வந்து சென்டம் வாங்கிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னா I knew he would get centum. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல எப்படி வேணுமோ. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து தெரியும் அவன் பாஸ் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும், அவன் சென்டம் வாங்கிடுவான்னு எனக்கு தெரியும். புரியுதா. I knew he would pass the exam அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து நியூவா ஒரு அப்பார்ட்மெண்ட் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, நீ நியூ அப்பார்ட்மெண்ட் போகும்போது நான் வந்து உனக்கு வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க அதை சொல்றீங்க, என் ஃப்ரெண்டு வந்து நியூ அப்பார்ட்மெண்ட் போகும்போது அவனுக்கு நான் வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு அவன்கிட்ட நான் வந்து உறுதி அளிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, I promised I would help my friend move to a new apartment. I promised, அதுதான் இந்த இடத்துல முக்கியம். நான் உறுதி அளித்தேன். I would help, subject would help அப்படிங்கிற ஒரு V1 verb நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா. I promised I would help my friend move to a new apartment அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஃப்ரெண்டு புது அப்பார்ட்மெண்ட் போறதுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து அவனுக்கு உறுதி அளித்தேன். ஸோ ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். இப்போ பாருங்க, அவங்க வந்து சாம்பியன்ஷிப் வெல்வாங்கன்னு எனக்கு தெரியும். இதை எப்படி சொல்லலாம், I knew they would win the championship. I knew they would win the championship அப்படின்னா அவங்க சாம்பியன்ஷிப் வெல்வாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கும் போதுதான் இந்த இடத்துல I knew அப்படின்னு யூஸ் பண்ணி they would win the championship அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர். இதே இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற டேட்டா வச்சு அவங்க சாம்பியன்ஷிப் வாங்குவாங்க அப்படின்னு மட்டும் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, அப்ப நீங்க they would win the championship அப்படின்னு சொன்னாலே போதும், அது வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனா மாறிடும்.
இதே நீங்க ஐ நியூ தே வுட் வின் த சாம்பியன்ஷிப் அப்படின்னா இது வந்து என்னன்னா பாஸ்ட் ப்ரிடிக்ஷன் ஆயிடும். இப்போ புரியுதா? ஐ நியூ அப்படிங்கறத ஆட் பண்ணும்போது இது பாஸ்ட் ப்ரிடிக்ஷன் ஆயிடும் அப்படிங்கிறது. ஸோ சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நாம இந்த சென்டென்சஸை சொல்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு ஏத்த மாதிரி நாம இந்த வுட்டோட யூசேஜை பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம 5 யூசேஜ் பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்து 6th ஒரு யூசேஜ் பார்க்கலாம். அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்ல நாம எப்படி வுட்டை யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்க அப்படி சொன்னதா சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்னொருத்தவங்க கிட்ட, அதை தான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல வுட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு வந்து பார்ட்டியில கலந்து கொள்றதா அவர் சொன்னாரு. இதை எப்படி சொல்லலாம்? He said he would attend the party tonight. இதை டைரக்டா எப்படி சொல்லுவாங்க? I will attend the party. நான் பார்ட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம டைரக்டா சொல்லுவோம். இப்போ அதை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம சொல்றோம், அவர் வந்து கலந்துக்கிறதா சொன்னாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது இன்டைரக்டா மாறிடும். நம்மளுடைய சேனல்லயே நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் இல்லையா? நம்ம எப்படி மாத்தணும், அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்லாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த டைரக்ட் இன்டைரக்ட் பிளேலிஸ்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். He said he would attend the party tonight அப்படின்னா இன்னைக்கு நைட்டு பார்ட்டியில கலந்துக்கிறதா அவர் சொன்னாரு அப்படின்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமைக்குள்ளார ப்ராஜெக்ட முடிக்கிறதா அவர் சொன்னாரு. இதை எப்படி சொல்லலாம்? He said he would finish the project by Friday. He said he would finish the project by Friday அப்படின்னு அர்த்தம். இதை டைரக்டா சொல்லணும், I will finish the project by Friday. வெள்ளிக்கிழமைக்குள்ளார நான் ப்ராஜெக்டை முடிச்சிருவேன். இது இப்போதைக்கு இன்டைரக்டா போகுது. வெள்ளிக்கிழமைக்குள்ளார ப்ராஜெக்டை முடிக்கிறதா அவர் சொன்னாரு. So he said he would finish the project by Friday. இப்போ நான் வந்து திருமணத்திற்கு வருவேனா அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டா, இதை நம்ம எப்படி இன்டைரக்டா சொல்லலாம்? அவள் என்னிடம் கேட்டாள். She asked me. நான் வருவேனான்னு கேட்டா. So she asked me whether I would attend the wedding. She asked me whether I would attend the wedding அப்படின்னா நான் வந்து அந்த திருமணத்துக்கு வருவேனான்னு அவன் என்கிட்ட கேட்டா அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்து அந்த செமினார்ல கலந்துப்பேனான்னு அவன் என்கிட்ட கேட்டா. இதை எப்படி சொல்லலாம்? She asked me whether I would attend the seminar. வெதரும் யூஸ் பண்ணலாம், இஃப்பும் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்டைரக்ட் டைரக்ட் சொல்லும் போது நான் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். வெதரும் யூஸ் பண்ணலாம், இஃப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இல்லையா? She asked me if I would attend the seminar அப்படியும் சொல்லலாம். She asked me whether I would attend the seminar அப்படியும் சொல்லலாம். வெதரையும் இஃப்பையும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்த்த 6th யூசேஜ் என்ன அப்படின்னா, வுட்டை நாம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கக்கன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நீங்க ஜாயின் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வர சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ நம்ம வேரியஸ் யூசேஜ் ஆஃப் வுட் ஒரு 6 டைப்ஸ்ல நம்ம வுட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு கிளியரா நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நீங்களும் கொஞ்சம் நிறைய சென்டென்சஸ் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அகைன் இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. I will clear your doubt. I hope this video is very useful to you. Share and subscribe our video for getting further notification. Press bell button.